ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் வித் ஃபாசில். நான் உங்கள் ஃபாசில். நாம கடைசியா போட்ட வீடியோவில் என்னென்ன பத்தி படிச்சோம்ங்கிறத பத்தி ஒரு குயிக் ரிவ்யூ கொண்டு போயிட்டு வருவோம். லாஸ்டா போட்ட வீடியோவில் நாம HTML என்னன்னு பார்த்தோம். HTML கீ ஃபீச்சர்ஸை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து HTML பேசிக் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து காமன் HTML டேக்ஸை பத்தி பார்த்தோம். ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், அங்கர் டேக் அதுகளை பத்தி பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு கோடிங் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸுங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அது கூட விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ற எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து விஎஸ் கோட்ல முக்கியமான எக்ஸ்டென்ஷன் என்னென்ன இருக்கு, என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, நாம ஆல்ரெடி பேசிக் HTML டேக் பத்தி பார்த்திருக்கோம். இதோட மீதமான பகுதி தான் இது. இதுல வந்து ஒரு சில காமன் HTML டேகை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம கடைசி வீடியோவில் என்ன பார்த்திருந்தோம்னு சொன்னா, HTML சொன்னா என்ன, HTML ஆட்ரிபியூட், HTML ஹெட்டிங் டேக், மற்றது ஸ்டைல்ஸ், பேராகிராஃப் பார்த்திருந்தோம், அங்கர் டேக் பார்த்திருந்தோம், மற்றது ஒரு இமேஜ் ஒன்று எப்படி எட் பண்றோம்னு பார்த்திருந்தோம், இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருந்தோம், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்திருந்தோம், அதுக்கு வந்து எப்படி சைஸ் ஃபிக்ஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்திருந்தோம், ஒரு லிங்க் டேக் ஒன்று எப்படி எட் பண்றோம்னு சொல்லி பார்த்திருந்தோம், அந்த லிங்க் டேக் வந்து செல்ஃபா வந்து எப்படி ஓப்பன், செல்ஃப் விண்டோவில் எப்படி ஓப்பன் பண்றது, மற்றது டார்கெட் பிளாங்க் அதாவது நியூ டேப்ல வந்து எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன், அதை பாருங்க. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா, HTML ஃபார்மேட்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஃபார்மேட்டிங் எலிமெண்ட் சொன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் டெக்ஸ்ட வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு HTML வந்து இருக்கக்கூடிய எலிமெண்ட். நாம அதை வந்து எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரியா? நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, முதல்ல லைவ் சர்வரை வந்து ஒன் பண்றேன். இது வந்து நாம ப்ரீவியஸா பார்த்த டியூட்டோரியல். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து நான் வந்து ஐ பட்டன்ல இதோட லிங்கை தாரேன், நான் இதை போய் பார்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பாக்குறீங்க, ஆனா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. இதை வந்து நான் இப்ப டிலீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் முதல்ல வந்து பி டேக் பத்தி பார்க்க போறோம். பி டேக் சொல்றது வந்து ஒரு போல்ட், ஒரு டெக்ஸ்ட வந்து போல்ட்டா காட்டுறதுதான் பி டேக். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். பி ஓப்பனிங் டேக், க்ளோஸ் டேக் போட்டாச்சு. அதுக்குள்ள வந்து இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ் சர்வர்ல வந்து ஒரு பேராகிராஃபா இது வந்து நமக்கு தெரியுது. நாம போல்ட் டேக் சொல்லி போட்டிக்கு வந்து இப்ப இது வந்து ஒரு பேராகிராஃப்ங்கிறதால சாதாரண நார்மலான ஒரு பேராகிராஃபா இது விளங்குது. இதுல வந்து நாம ஒரு பி டேக் ஆட் பண்ணுவோம். போல்டுங்கிறத வந்து ஒரு பி டேக்குள்ள போடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். போல்ட் டேக்கோட வித்தியாசம் இதை வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஒரு திஸ் இஸ் அ போல்ட் டேக்ங்கிறது வந்து ஒரு பேராகிராஃப். அதுல வந்து பி டேக்கை யூஸ் பண்ணி நாம போல்டுங்கிற வேர்டை வந்து போல்டா காட்டியிருக்கோம். சரியா? இதான் போல்ட் எலிமெண்டோட சிறப்பம்சம். அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஸ்ட்ராங். இது அப்படியோ கீழே காப்பி பண்ணி உங்களுக்கு தெரியும். நான் போன டியூட்டோரியல்ல சொன்னேன், மேலுக்கு ஒரு லைனை வந்து கீழுக்கு காப்பி பண்றேன்னு சொன்னா ஷிஃப்ட் ஓல்ட்டோட டவுன் ஏரோ கொடுத்தோம்னு சொன்னா மேலுக்கு இருக்கிற லைன் அப்படியே கீழுக்கு காப்பி ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து நாம ஆல்ரெடி போல்ட் டேக் பார்த்தோம். இப்ப ஸ்ட்ராங் டேக் பார்க்க போறோம். இது வந்து ஸ்ட்ராங் டேக். மேலுக்கு இருக்கிறது வந்து போல்ட் டேக், கீழுக்கு இருக்கிறது வந்து ஸ்ட்ராங் டேக். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த பி டேக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு சாதாரண போல்ட், அதுக்கு வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லை. அது வந்து ஒரு போல்ட், ஒரு வேர்டையோ இல்ல ஒரு சென்டென்ஸையோ இல்ல ஒரு லெட்டர்ஸையோ வந்து போல்டா காட்டுறதுக்கு யூஸ் பண்றதுதான் போல்ட் டேக். நான் ஸ்ட்ராங் டேக்னு சொல்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு இல்லாட்டி ஒரு சென்டென்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் மென்ஷன் பண்றதுக்கு காட்டுறதுதான் ஸ்ட்ராங் டேக். நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து ஐ டேக். ஐ டேக்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், இட்டாலிக் டெக்ஸ்ட் வந்து இட்டாலிக்ல காட்டுறதுக்கு வந்து தான் ஐ டேக் யூஸ் பண்றேன். நான் மேலுக்கு இருக்கிற லைனை வந்து கீழே காப்பி பண்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இட்டாலிக் சொல்றது வந்து லைட்டா சாஞ்ச மாதிரி இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது வந்து எம்பசைஸ் டெக்ஸ்ட். நான் மேல இருக்க இட்டாலிக் லைனை வந்து காப்பி பண்றேன் கீழே. எம்பசைஸ் டெக்ஸ்டோட டேக் வந்து இஎம் சொல்லி ஸ்டார்ட் ஆகும். எம்பசைஸ் வந்து இட்டாலிக் மாதிரி தான் இருக்கு. இட்டாலிக் டேக்குக்கும் எம்பசைஸ் டேக்குக்கும் வந்து என்ன வித்தியாசம் சொன்னா, இட்டாலிக் டேக் வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்மை டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மற்றது வந்து ஒரு வேற மொழியில வேற லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு வசனத்தை ஒரு சென்டென்ஸ் இல்லாட்டி ஒரு மென்ஷன் பண்றதுக்கு இட்டாலிக் யூஸ் பண்ணுவாங்க. எம்பசைஸ் வந்து என்னதுன்னு சொன்னா, நார்மலா அந்த ஸ்கிரீன் ரீடர் சொல்லி ஒன்று இருக்கு. வெப்சைட் கிரியேட் பண்ணக்குள்ள அதை பத்தி படிப்போம்.
ஸ்கிரீன் ரீடர்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது வந்து இஎம் டேக்குக்குள்ள இருக்கிறத வந்து ரீட் பண்றதுக்கு எம்பசைஸ் டேக் வந்து யூஸ் ஆகும். ரைட் டேக்குக்கும் இஎம் டேக்குக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்ப்போம். இது ரெண்டுமே வந்து டெக்ஸ்டையோ அல்லது ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு சொல்லையோ ஸ்டைல் பண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆனா இது ரெண்டுக்கும் வந்து டிஃபரண்ட் செமட்டிக் மீனிங்கும் அதோட பர்பஸும் வந்து வேற வேற. அதாவது இட்டாலிக் டேக் என்னதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு வசனத்தையோ ஒரு சொல்லையோ அல்லது ஒரு வேர்டு ஒரு 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 வேர்டையோ இட்டாலிக்ல காட்டுறதுக்கு ஒரு அந்த கிழிஞ்ச மாதிரி காட்டுறதுக்கு காட்டும். அது அதோட அதோட செமட்டிக் மீனிங் அப்படி என்னன்னு சொன்னா இந்த ஐடாக்கு வந்து எந்த ஒரு செமட்டிக் மீனிங்கும் செமண்டிக் மீனிங்கும் இல்லை. இது வந்து பியூரா ஒரு ஒரு ஸ்டைலுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஐடாக். வேற வேற ஒரு எந்த ஒரு இது எந்த ஒரு இம்பார்ட்டன்டும் இல்லை. ஆனா எம்பசைஸ் டேக்குள்ள வந்து எதை போடுறோமோ அது வந்து ஸ்ட்ராங் டேக் மாதிரி தான். அது வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது ஏற்கனவே சொன்ன உதாரணமா தான் நம்மளோட பாஸ்வேர்டை வந்து நாம யாருக்குமே காட்டக்கூடாது. அதுல வந்து டு நாட் அப்படின்னு சொல்லி வாரத வந்து நாம எம்பசைஸ்ல கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து ஒரு கட்டாய அறிவித்தல் மாதிரி. சரியா? நாம ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு பேராகிராஃப். இப்ப இதுல வந்து ஐடாக் என்னதுக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா வேற ஒரு லாங்குவேஜுக்குரிய சொல்ல நாம வந்து ஐடாக் யூஸ் பண்ணி காட்டலாம். அதாவது இந்த போஞ்சோர் என்று சொல்றது வந்து ஒரு இது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா போஞ்சோர் என்று சொன்னா பிரெஞ்சுல ஹலோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இதை வந்து நாம ஐடாக் யூஸ் பண்ணி காட்டுவோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விண்டோ பெருசாக்குறேன். இப்ப இதுல வந்து இந்த போஞ்சோர்ங்கிற பிரெஞ்சு வேர்டு வந்து நாம இட்டாலிக் பண்ணி காட்டுறோம். ஏன்னு சொன்னா இது ஒரு வேற வேற ஒரு இது ஒரு ஆங்கிலம் இல்லை. இது ஒரு பிரெஞ்சு வேர்டுங்கிறதால இதை வந்து நாம இட்டாலிக் பண்ணி காட்டுறோம். அதாவது ஐடாக் வந்து நாம யூஸ் பண்றது வந்து வேற ஒரு மொழி வார்த்தையை மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்கு. அடுத்தது வந்து எம்பசைஸ் பத்தி பார்ப்போம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூ மஸ்ட் கம்ப்ளீட் தி அசைன்மென்ட் பை டுமாரோ. அதாவது ஒரு ஆளுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட வந்து நாளைக்குள்ள இதை கட்டாயம் முடிக்கணும். மஸ்ட்ங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இந்த மஸ்ட்ங்கிறத வந்து நாம எம்பசைஸ் பண்ணி காட்டுறோம். அதாவது எம்பசைஸ் வந்து இந்த டைம்ல ஏன் யூஸ் பண்றோம், இது வந்து கட்டாயம் ஒரு 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 கட்டளை சொல்றதுக்கு தான் நாம எம்பசைஸ் டேக் வந்து யூஸ் பண்றது. சரியா? அடுத்ததா பார்க்க போற டேக் வந்து மார்க் டேக். சரியா? அதை வந்து ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா in this sentence the word highlighted is marked for emphasis. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க் டேக் சொல்றது வந்து என்ன இருக்கு? மார்க் டேக் வந்து ஒரு வசனத்துல ஒரு சொல்ல ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்றதுதான் மார்க் டேக். விஎஸ் கோட்ல வந்து இந்த கோட் டைப் பண்ண இங்கால போகுது, இந்த நம்ம விண்டோ தாண்டி போகுது. அப்ப நாம அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஆப்ஷன்ல வியூல போய் வேர்ட் ராப்ங்கிறத கொடுத்தோம்னு சொன்னா இந்த கோட் வந்து விண்டோ தாண்டி வெளியில போகாது. இதுல ஓட்டோவாவே என்ற அடுத்த லைனுக்கு வந்து வந்துடும். அடுத்தது நாம பார்க்க போறது வந்து ஸ்மால் டேக். இந்த ஸ்மால் டேக் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஆல்ரெடி முந்தின கிளாஸ்ல வந்து பார்த்திருக்கோம். அதாவது ஃபூட்டர் டேக், ஹெடிங் டேக், ஏ சைட் டேக் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து நான் ஐ பட்டன்ல தாரேன், அதை வந்து பாருங்க. பார்த்து போட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது வழங்கும். இது வந்து ஒரு வெப்சைட்டோட ஒரு ஃபூட்டர் செக்ஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபூட்டர் செக்ஷன்ல வந்து காப்பிரைட் போட்டிருப்பாங்க. இது வந்து இந்த சி சொல்லி போட்டிருக்கிறது வந்து காப்பிரைட் மார்க். இதை நான் உங்களுக்கு வந்து நார்மலான வியூல காட்டுறேன். பாத்தீங்கன்னு சொன்னா பலமையான சைஸை விட இது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பலமையான பேராகிராஃபோட சைஸை விட இந்த ஸ்மால் டேக் வந்து கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இதோட ஃபொண்ட் சைஸ் வந்து ஸ்மாலா இருக்கு. இது வந்து எல்லா வெப்சைட்லயும் வந்து காப்பிரைட்டுக்கு கீழுக்கு வந்து காப்பிரைட்டுக்கு இந்த ஸ்மால் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஸ்மால் டேக் வந்து என்னதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா வெப்சைட்டோட லீகல் நோட்டீஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து காப்பிரைட் டிஸ்க்ளைமருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நம்மளோட தேவைக்கேற்றா போல நாம தேவையான டேகை வந்து நாம யூஸ் பண்ணலாம். நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து டெல் டேக், அதாவது டிலீட்டட் டேக். சரியா? அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று பேஸ்ட் பண்ணிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. டெல் டேக்குள்ள வந்து ப்ளூ இருக்கு, ரெட் போட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா நம்ம இந்த ப்ரௌசர்ல வந்து நமக்கு விளங்குது மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட். ப்ளூவை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கு. இந்த டெல் டேக்கோட வேலை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம எந்த வசனத்தையோ அல்லது எந்த ஒரு சொல்லையோ மென்ஷன் பண்ணி டெல் டேக் போட்டோம்னு சொன்னா அதை வந்து இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டும். இதுதான் டெல் டேக்கோட வேலை. சரியா?
நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து இன்சர்ட்டட் டேக். சரியா? அதோட அந்த டேக் வந்து இன்சர்ட்டட் டேக் வந்து இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மேலுக்கு இருக்கிற அதே பேராகிராஃப கீழுக்கு காப்பி பண்ணியிருக்கேன் நான். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ. மை ஃபேவரைட் கலர் இஸ் ப்ளூ. ப்ளூ வந்து டெல் டேக்குக்குள்ள இருக்கு. ரெட் வந்து இன்சர்ட்டட் டேக்குக்குள்ள இருக்கு. இப்ப இந்த ரெட் டேக் இந்த ப்ளூ வந்து டெல் டேக்குக்குள்ள இருக்கிற ப்ளூ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கு. அந்த இன்சர்ட்டட் டேக்குக்குள்ள இருக்கிற ரெட் டேக் வந்து அண்டர்லைன் பண்ணி இருக்கு. அந்த அந்த டேக்குக்குள்ள இருக்கிறது வந்து அண்டர்லைன் பண்ணி, அதாவது இன்சர்ட்டட் டேக் வந்து ப்ரௌசர்ல வந்து இப்படி தான் காட்டும். இந்த ரெட் டேக்குக்குள்ள இருக்கிற அண்டர்லைன் மாதிரி தான் காட்டும். சரியா? இதான் இன்சர்ட்டட் டேக். நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து சப்ஸ்கிரிப்ட்ஸ் டேக்கை பத்தி பார்ப்போம். சரியா? சப்ஸ்கிரிப்ட் டேக்கை பத்தி பார்ப்போம். இதுதான் சப்ஸ்கிரிப்ட் டேக், சப்ஸ்கிரிப்டட் டேக். சரியா? இந்த டேக் வந்து பாருங்க. திஸ் இஸ் a சப்ஸ்கிரிப்டட் டெக்ஸ்ட். இது வந்து சப்ஸ்கிரிப்டட்ங்கிறது வந்து சப்ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ள இருக்கு. அதால இது வந்து கொஞ்சம் சின்ன எழுத்தா கீழுக்கு வந்திருக்கு. இது வந்து பெரும்பாலும் என்னத்துக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னா, இந்த கெமிக்கல் ஃபார்முலாக்களை வந்து குறிப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல பார்ப்போம். இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படின்னு சொல்லி கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்றது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு H2O. அதாவது ஒரு வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா H2O. ஸோ இது மாதிரி கெமிக்கல் ஃபார்முலாவுக்கு இந்த இந்த டேக் வந்து யூஸ் ஆகும். சரியா? அதாவது நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக். சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக்னு சொன்னா நீங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். எக்ஸாம்பிளோட காட்டுறேன்னு பாருங்க. சப்ஸ்கிரிப்ட்னு சொன்னா அந்த சப்ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து சின்னதா நார்மல் நார்மல் பேராகிராஃப்ல நாம எந்த ஒரு வேர்டுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ட் டேக் போட்டோமோ அந்த டேக் வந்து சின்னதா கீழுக்கு கொஞ்சம் லேசா கீழே வந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா சூப்பர்ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, நார்மலான பேராகிராஃப்ல சின்ன சின்ன லெட்டரா மேலுக்கு வந்த மாதிரி இருக்கும். சரியா? இதுதான் சூப்பர்ஸ்கிரிப்ட் டேக். நாம சொல்லித்தர கோடுகளை வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? பிராக்டிஸ் பண்ணாம உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பிராக்டிஸ் பண்ணாம உங்களுக்கு வந்து கோட் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேன். ஒரு கோடிங்ல வந்து இம்ப்ரூவ் ஆகுறேன்னு சொன்னா கட்டாயம் டெய்லி வேற இப்ப இது வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு சாம்பிள் தான். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். சரியா? நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வேற லெட்டர், இப்ப இது வந்து மை ஃபேவரைட் கலர் இஸ் ப்ளூ. ரெட்ங்கிறது வந்து ப்ளூங்கிறது வந்து டெல் டேக்குள்ள இருக்கு, ரெட் வந்து வெளியில இருக்கு. அப்ப இது வந்து என்ன செய்யும், ப்ளூவை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். நான் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ப்ளூவை ஸ்ட்ரைக் பண்ணி ரெட் அன்லைன் பண்ணிருக்கு. இப்ப நீங்க வந்து இதுக்கு வந்து வேற மை ஃபேவரைட் கலர் இஸ் yellow, green, வேற கலர்களை கொடுக்கலாம். அப்படி இன் திஸ் சென்டென்ஸ் the word highlighted is marked for emphasize சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து காப்பிரைட்டுக்கு வந்து வேற ஏதாவது ஒன்றை கொடுத்து வேற ஏதாவது ஒரு உங்களோட பேரை கொடுத்து, இல்லாட்டி 2025 கோட் வித் ஃபாசில் ஆல் ரைட் ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லி உங்களோட பேரை போட்டு உங்களுக்கு ஒரு தேவையானதை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதுல டெய்லி கோடிங் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா வேற வீடியோக்கள் எல்லாம் இருக்கும் யூடியூப்ல. நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரியா? மற்றது இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னு சொன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்டுங்க யார் சரி இது கோடிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு டேகையும் வந்து HTML இருக்கிற ஒவ்வொரு டேகையும் வந்து விரிவா பார்க்க போறோம் நாம. சரியா? நாம அடுத்ததா பார்க்க போறது வந்து HTML கொட்டேஷன் அண்ட் சைட்டேஷன் எலிமெண்ட்ஸ். இந்த HTML கொட்டேஷன் அண்ட் சைட்டேஷன் எலிமெண்ட்ல வந்து என்னென்ன டேக்குகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பிளாக் கோட், அடுத்து வந்து கியூ டேக், அடுத்து வந்து அட்ரஸ் டேக், அடுத்தது வந்து ABBR டேக், அடுத்து வந்து சைட் டேக், அது வந்து BDO டேக். இப்போ ஒவ்வொரு டேகையும் வந்து நாம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரியா?
நாம இப்ப பார்க்க போறது வந்து ப்ளாக் கோட் டேக பத்தி பார்க்க போறோம். இந்த டேக் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னா, நாம வேறொரு வெப்சைட்ல இருக்கிற ஒரு தகவல, உண்மையான ஒரு தகவல வந்து நம்முட வெ நம்முட HTML வெப்சைட்ல வந்து காட்டுறதுக்கு இந்த ப்ளாக் கோட் வந்து யூஸ் ஆகும். அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து ஒரு ப்ளாக் கோட் சைட் ஒன்று இருக்கு. ப்ளாக் கோட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து சைட். இத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இதுல வந்து ஹியர் இஸ் அ கோட் ஃப்ரம் WWF வெப்சைட். அதாவது ஹியர் இஸ் அ கோட் ஃப்ரம் WWF வெப்சைட்ல வந்து ஒரு கோட் ஒன்று இருக்கு. அத வந்து நம்முடைய வெப்சைட்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா, இப்படி தான் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து இந்த சைட்ங்கிறது வந்து ப்ளாக் கோட்டோட ஆட்ரிபியூட் தான் இந்த சைட்ங்கிறது வந்து அந்த கோட்டோட லிங்க வந்து இதுல குடுத்திருக்காங்க. அந்த லிங்க் வந்து இந்த வெப்சைட்ல வந்து நம்மளோட வெப்சைட்ல எங்கேயுமே தெரியாது. அது என்ன குடுத்திருக்காங்கங்கிறத வந்து ப்ளாக் கோட்டுக்குள்ள நாம குடுத்தோம்னு சொன்னா, அது வந்து இப்படித்தான் நம்மட வெப்சைட்ல வந்து காட்டும். சரியா? இதான் ப்ளாக் கோட் என்று சொல்வது வந்து. அடுத்ததா வந்து நாம பார்க்க போறது வந்து கியூ டேக். அ அதுக்கு முதல்ல நான் இதுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து முதல்ல டெலீட் பண்றேன். பாடி டேக்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து முதல்ல டெலீட் பண்றேன் நான். டெலீட் பண்ணிட்டு அடுத்தது வந்து கியூ டேக். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, பாருங்க ஒரு பேராகிராஃப் ஒன்று ரைட் பண்ணியிருக்கேன். Our channel aim is build a community that know how to build a website using Mernstack. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கியூங்கிறது வந்து கொட்டேஷன் டேக். கொட்டேஷன் டேக் வந்து சாதாரணமா நாம எப்படி கொட்டேஷன் மார்க் போடுவோமோ, என்ன இருக்கு அந்த கியூ டேக்குள்ள இருக்கிறது வந்து கொட்டேஷனுக்குள்ள இருக்கிறது வந்து அ என்ன இருக்கு பாருங்க. Build a community that know how to build a website using Mernstackங்கிறது வந்து ஒரு கியூ டேக்குள்ள இருக்கு. அதாவது கொட்டேஷன் டேக்குள்ள இருக்கு. ஒரு கியூ டேக்குள்ள இருக்கிறது வந்து இப்படித்தான் நம்மளோட வெப்சைட்ல வந்து விளங்கும். சரியா? இப்ப அடுத்ததா நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, ஒரு அப்ரிவேஷன் டேக்க பத்தி பார்க்க போறோம். சரியா? அப்ரிவேஷன் டேக்ன்னு சொன்னா, பாருங்க நீங்க. இது ஒரு அப்ரிவேஷன் டேக். இந்த அப்ரிவேஷன் டேக்குக்குள்ள வந்து அப்ரிவேஷனோட டைட்டில், அட்ரிபியூட் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு. அது வந்து எத மென்ஷன் பண்ணுதுன்னா, WHO மென்ஷன் பண்ணுது. The the WHO was founded in 1948. அதுல வந்து இந்த WHOங்கிறது கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அண்டர்லைன் பண்ணிருக்கு. அண்டர்லைன் பண்ணிருக்கு. அதுக்கு மேல நம்ம மவுஸ் எடுத்துட்டு போனோம்னு சொன்னா, கீழ வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ங்கிறது வந்து நமக்கு காட்டுது. அதாவது இந்த WHOங்கிறது கீழ என்கிறது இந்த WHOங்கிறதுக்கு நம்ம அப்ரிவேஷன் செட் பண்ணிருக்கோம் என்ன சொன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி. அதால தான் அது வந்து இதுல மவுஸ் எடுத்துட்டு போனோம்னு சொன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி காட்டுது. இத மாதிரி உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன தேவையோ, இத இத யூஸ் பண்ணி நீங்க விரும்பினத வந்து மாத்தலாம். சரியா? அடுத்ததா நம்ம பார்க்க போற டேக் வந்து என்னன்னு சொன்னா, அட்ரஸ் டேக். அட்ரஸ் டேக்ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் பேர்லயே உங்களுக்கு தெரியும். அட்ரஸ் டேக். அட்ரஸ்ன்னு சொன்னா என்னண்டு, அதுல இருக்கிற பேர்லயே உங்களுக்கு தெரியும். இப்ப நாம அத பார்க்க போறோம். அட்ரஸ் டேக்ன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? ஒரு பி டேக்குக்குள்ள நான் வந்து அட்ரஸ்ன்னு சொல்லி டைப் பண்றேன். அதுக்குள்ள ஆ என் பேர டைப் பண்றேன். இப்ப இது ஒரு அட்ரஸ் டேக். இந்த அட்ரஸ் டேக் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, என் பேர் இருக்கு, ரோட் இருக்கு, ஊர் இருக்கு, என்ன கண்ட்ரிங்கிற சொல்லி இருக்கு. இப்ப இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த அட்ரஸ் டேக் வந்து எல்லாமே ஒரே லைன்ல இருக்கு. இப்ப நாம அத வந்து அடுத்த லைனுக்கு வந்து எடுத்துட்டு வரணும்னு சொன்னா, நாம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பிஆர் டேக் யூஸ் பண்ணணும் அதுக்கு. சரியா? இந்த பிஆர் டேக்க யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த லைனுக்கு எடுத்துட்டு வரணும். இப்ப பாருங்க பிஆர் டேக் யூஸ் பண்றேன் நான். பிஆர் டேக் என்ன இருக்கு பாருங்க. இப்ப இந்த பிஆர் டேக்க யூஸ் பண்ணினா அடுத்த லைனுக்கு வருதா? அடுத்தது பிஆர் டேக். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு அட்ரஸ் வந்து இப்படித்தானே இருக்கும். ஒரு வெப்சைட்ல நம்ம அட்ரஸ குடுக்குறோம்னு சொன்னா, அது வந்து அட்ரஸ்ங்கிற ஒரு டேக்குக்குள்ள தான் HTML டேக்குக்குள்ள தான் நம்மளோட அட்ரஸ குடுக்கணும். சரியா? இதான் பிஆர் டேக். இதான் வந்து அட்ரஸ் டேக். சாரி. அடுத்ததா நாம பார்க்க போறது வந்து சைட் டேக். இந்த சைட் டேக் சொன்னா என்னன்னு சொன்னா, ஒரு 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 பெர்சன் செய்யக்கூடிய ஒரு கிரியேட்டிவான வொர்க்க வந்து மென்ஷன் பண்றதுக்கு தான் நாம ஆ சைட் டேக்க யூஸ் பண்ணுவோம். ஒரு பெர்சன் இல்ல, ஒரு பெர்சனோட கிரியேட்டிவான வொர்க். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் நாம. இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா,
The Scream by Edward Munch, painted in 1893. இதுல வந்து The Screamங்கிறது வந்து சைட்டட் டேக்ல இருக்கு. இந்த சைட்டட் டேக் வந்து இட்டாலிக் மாதிரி லேசா வளைஞ்சி இருக்கு. சரியா? இது ஒரு பர்சன், அதாவது ஒரு 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 புக்க வந்து ரைட் பண்றதா இருக்கட்டும், அதாவது ஒரு பர்சன் செய்யக்கூடிய கிரியேட்டிவிட்டியான வேலையை வந்து மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த சைட் டேக் வந்து நாம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா நாம பார்க்க போறது வந்து பிடிஓ டேக். பிடிஓ டேக்னு சொன்னா பை டிரெக்ஷனல் ஓவர்ரைட் டேக் தான் பிடிஓ டேக்னு சொல்லுவோம். இந்த டேக்கோட வேலை என்னன்னு சொன்னா, சாதாரணமா நாம வெப்சைட்ல வந்து கோட் பண்றோம்னு சொன்னா, ஏதாவது ஒன்று எழுதுறோம்னு சொன்னா, எந்த வெப்சைட்ல வந்து எழுதுறோம்னு சொன்னாலும் அது வந்து லெஃப்ட் டு ரைட் தான் நாம எழுதுவோம். இந்த பிடிஓ டேக்கை வந்து யூஸ் பண்ணினோம்னு சொன்னா அது வந்து ரைட் டு லெஃப்டா நாம எழுதலாம். அதாவது அரபிக் வேர்ட், அரபிக் மாதிரி. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. இந்த பிடிஓவோட ஆட்ரிபியூட் வந்து டிஐஆர், டிரெக்ஷன். சரியா? இந்த டிரெக்ஷன் வந்து ஆர்டிஎல் சொல்லி போட்டு ரைட் டு லெஃப்ட். ஆர்டிஎல் ரைட் டு லெஃப்ட். திஸ் டெக்ஸ்ட் வில் பி ரிட்டன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து என்ன எழுதிருக்குன்னு சொல்லியே நமக்கு விளங்குது. இது இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆர்டிஎல்ல இருக்கி நாம எல்டிஆர் கொடுத்து பார்ப்போம். சரியா? எல்டிஆர். இப்போ வந்து பாருங்க, திஸ் டெக்ஸ்ட் வில் பி ரிட்டன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ரைட் டு லெஃப்ட் இருக்கு, நாம லெஃப்ட் டு ரைட்டா அது காட்டுது நமக்கு. சரியா? இப்ப ஆர்டிஎல் ரைட் டு லெஃப்ட் இப்படிதான் வரும். அதாவது அரபிக் எழுதுறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இவ்வளவு தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்றது வந்து படிக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சொல்லித்தரதை மட்டும் செய்யாம நீங்களும் வித்தியாசமா ஏதாவது அந்த டேகுக்குள்ள போட்டு டைப் அது அது அந்த டேகுக்கு இப்போ அட்ரஸ் டேக்னு சொன்னா அட்ரஸ் தான் கொடுக்கணுமாங்கிறது இல்லை. உங்களுக்கு விரும்பின ஏதாவது ஒரு வேர்டு, இப்போ 4 இந்த அட்ரஸ் டேக் வந்து ஒரு 4 லைன்ல இருக்கு. சரியா? இன்னொரு 4 லைன் எட் பண்றதுனால நீங்க எட் பண்ணலாம். இப்போ இந்த அட்ரஸ் டேக் படிக்கக்குள்ள நம்ம பிஆர் டேக் முன்ன படிச்சிருக்கோம். இந்த அட்ரஸ் டேக் வந்து எப்படி கீழே எடுத்துக்கு வரேன்னு சொல்லி இப்போ பார்த்தேன் நாம. அது மாதிரி நீங்க படிச்சதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் கூட இருக்கிறதால நான் வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ போடுவேன். மற்றது என்னன்னு சொன்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு இது பிரயோசனமா இருக்கும், உங்களோட நண்பர்களுக்கு பிரயோசனமா இருக்கும்னு சொல்லி நம்பினீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.